ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த ஃபோட்டோக்கு வந்து 1000 மீனிங் இருக்குது. 1000 மீனிங். லாஸ்ட்டு சீசனில் பிரதீப் அவர்கள் தனியாக உட்காந்துட்டு இருந்தார், ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல். அதே மாதிரி இந்த சீசனில் முத்துக்குமரன் வந்து உட்காந்துட்டு இருக்கார். ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் வன்மத்தை தூக்கி அவர் மேலே கொட்டினா என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த சீனை பாருங்கள். இதுக்கு வந்து 1000 வார்த்தைகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஏக்கத்தோட அந்த மனுஷன் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு லெட்ரு வருது, அந்த லெட்டரை வந்து அடித்து உடச்சி அந்த மனசவே மொத்தமாக அப்படி டவுன் பண்ணுது. அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஜெஃப்ரி, கேர்ள்ஸு எல்லாம் அவ்வளோ ஜாலியாக கொண்டாட்டமாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே கிச்சன் இருந்து பார்த்துட்ருக்காப்புல அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஏக்கத்தோடு. அது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கெல்லாம் முதல் முக்கிய காரணம் யார் தெரியுமா? ஜாக்லின். நம்ம வந்து ஆண்களை தான் பயங்கர வன்மத்தோடு இருக்காங்க. சத்யா ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து அருண் பிரசாத், தீபக்கு, அப்படி இப்படின்னு 1000 பேரை நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் ஜாக்லின் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க முத்துக்குமரன் கிட்ட. அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு லெட்டரை எழுதி மொத்தமாக மனுஷனை உடச்சி விட்டாங்க. முத்துக்குமரன் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் மற்றும் மக்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, விட்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிறீங்க. மிடில் கிளாஸ் எல்லாம் எப்படி மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ட்ரிக்கு வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக சொல்லிட்டு திரிறீங்க முத்துக்குமரன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அக்கா வந்து ஒரு லெட்டரை வந்து முத்துக்குமரனுக்கு வந்து எழுதுகிறாங்க. அதுக்கு முன்னாடி 1008 லெட்டர் வந்துச்சு. அதை பற்றியெல்லாம் ஒரு பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சத்யாவெல்லாம் நான் தாண்டா எழுதுனேன்னு மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். அதை பற்றி அவர் பெருசாக வந்து ஃபீல் கூட பண்ணல. பட் ஜாக்லின் எழுதுனது, அது யார் எழுதுனாங்கன்னு கூட தெரிலன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த மிடில் கிளாஸ் ட்ரிக்கு வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உடஞ்சிட்டார் மனுஷன். உடஞ்சி போய் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அந்த உட்கார்ற சீனை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. அது விடுங்க. நேற்றுக்கு வந்து இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வந்துச்சா, அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்த உடனே ஜாக்லின் வந்து நீ எல்லாமே நல்லா தான்டா பண்ண, இந்த வாரமெல்லாம் அப்படி இன்னும் தெரிலடா, ஒஸ்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் போய் அங்கே சொம்படிக்கிறீங்க? உங்களுக்கே தெரியுது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறீங்க. ஆக்சுவலாக அவர் வந்து அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அருண் வந்து சொல்கிறாரு, டீயை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. மச்சான் அப்படி கேட்டால் நீ டீ போட்டு கொடுக்காதரா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கங்கேயே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க கேர்ள்ஸ் கூட. நீங்கள் எதுக்கு இது இடையில வந்து தலையிடுறீங்க? அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் கேட்டேன், எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க. இப்போ என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க முத்துக்குமரன் டைட்டில் அடிக்க போகிறாரு, எல்லா செல்வாக்கையும் சம்பாரிச்சிட்டாரு, அவனை அடித்து உடச்சா மட்டும்தான் நம்ம வந்து டைட்டில் வின்னர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஜாக்லின் இதை பற்றி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். விஜய் சேதுபதி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் முத்துக்குமரனை தான் ரோஸ்ட் பண்ணுறாரு. மற்றவங்க யாரையுமே பெருசாக வந்து ரோஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. முத்துக்குமரனை தவிர்த்து இப்போ பாருங்கள், ஒரு பெரிய அநீதி மாதிரி தான் இது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் ட்ரிக்கி வேர்டு அப்படின்றாப்புல. எனக்கு இன்னொரு கேள்வி வேறு. முத்துக்குமரன் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னதுனால எவ்வளோ கோவம் வருது, உங்களுக்கு வந்து ட்ரிக்கி வேர்டாக தெரியுது, மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னா, அப்போ ஆர்ஜே ஆனந்தி வந்து சொன்னாங்களே மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேள்வி எழுப்பவே இல்லை. அவங்களுக்கு ஒரு மொட்டை கடிதம் எழுத வேண்டியது தானே. பவித்ரா ஜனனி சொன்னாங்களே, தர்ஷிகா சொன்னாங்களே, ஏன் நீங்கள் கூட தான் சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டிங்ஸ் வாங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இப்போ இதெல்லாம் பல கேள்விகள் வந்து வருது இல்லை. ஒருத்தனை அடித்து உடைக்கிறதுக்கு வந்து பாயிண்ட்டாக பேசுங்க, கேமில் வந்து விளையாடுங்க. கேம் மூலிமா அவங்கள வந்து பாயிண்ட்டாக பேசி அடிக்கணும், இல்லைனா அவங்கள வந்து முடக்கணும் அப்படின்னா அது ஓகே, அது வந்து அக்செப்டபிள், அது ஓகே. பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுறது, நீ பேசுகிறதே தப்புன்னு சொல்கிறது, மிடில் கிளாஸோட வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிக்கி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மக்களை மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து எச்சத்தனத்தின் உச்சம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுவும் ஜாக்லின் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க முத்துக்குமரனுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இப்படிலாம் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.